வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் அரசு ஊழியர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து மிக முக்கியமான தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக தமிழகத்தில் ஆசிரியர்கள் சட்டப்பேரவை தேர்தல் சார்ந்து புதிய அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழகத்தில் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் சுமார் 70,000 கணினி ஆசிரியர்கள் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அரசு பள்ளியில் கணினி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து இந்த கடும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளியில் இந்த பாடம் இன்னும் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. இதனால் மாணவர்கள் 5 பாடங்களையே கற்கும் நிலை. டிஜிட்டல் கல்வியில் பின்தங்கும் அபாயம். மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டம் மூலம் கணினி கல்விக்கான நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் ஆசிரியர்கள் கூறுவதாவது, அந்த நிதி கணினி ஆசிரியர்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை. எமிஸ் ஆபரேட்டர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு லேப் பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் வலியுறுத்தியது. அரசு பள்ளியில் தகுதியான கணினி ஆசிரியர்கள் நேரடி நியமனம், மத்திய நிதி சரியான பயன்பாடு, மாணவர்களுக்கு கணினி கல்வி உடனடி அமலாக்கம். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 70,000 ஆசிரியர் குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இந்த விவகாரம் கல்வி மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றியுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.